ஹாய் வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் ஜாக்கெட்டில் வந்து உங்களுக்கு வருது. இப்போ வந்து நீங்கள் இந்த ஜாக்கெட்டில் வந்து நமக்கு ஒரே அளவுலே போயிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா, அளவு மாறாது. எப்படி நீங்கள் கழுத்து 2 2.5 இன்ச்சு, நம்ம 3 இன்ச்சு நீங்கள் பார்த்துருந்தாலும், ஷோல்டர் 1.5 2.5 பார்த்துருந்தாலும், இந்த ஆம்கோல் இந்த அளவுகள் வந்து மாறினாலும் ஒரு அளவு வந்து நமக்கு மாறவே செய்யாது. 28 இன்ச்சு சைஸு, 42 சைஸு அப்படி வேணால் மாறும் தவிர, இந்த ஆம்கோல் அளவில் இந்த வந்து குடஞ்சி இங்கே எடுக்கணும் பார்த்தீங்களா, அந்த அளவு மாறாது. நீங்கள் சின்னதாக கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாக்கெட் வந்து ஈஸியாக வரும் பாருங்கள். அதில் வந்து ஒரு அளவு பாருங்கள், நம்ம இந்த கீழே வந்து ஆம்கோல் அளவு எடுக்கும் பார்த்தீங்களா, அதில் இந்த சைட்லேருந்து வந்து இப்படி எந்த ஷேப்லேருந்து இப்படி வளைஞ்சி வரணுமோ அதில் வந்து நம்ம 1 இன்ச் எடுக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எத்தனை சைஸ் வச்சாலும் இந்த அளவுகள் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது. நீங்கள் எத்தனை வீடியோ பார்த்தாலும் நல்லா பாருங்கள், இந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மாறாது. சின்ன சைஸ் 28 இன்ச்சு வச்சாலும், 32 இன்ச்சு வச்சாலும், 34 இன்ச்சு வச்சாலும், 40 அதே மாதிரி இந்த சின்ன டிப்ஸை வந்து பாயிண்டாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து கட்டிங் வெட்டியதுக்கு ஜாக்கெட் வந்து பழையதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு அளவு பாருங்கள், இது வந்து இந்த ஜாக்கெட்டோட அளவு தான் இது. இப்போ இது வருங்க, அதே மாதிரி இது பாருங்க, இது ஒரு அளவு. 2 ஜாக்கெட்டு பாருங்கள், இது வந்து பெரிய சைஸு பார்த்தீங்களா. இப்போ இந்த அளவுகள் நமக்கு மாறி இருக்கலாம், இந்த காலத்து இதெல்லாம் மாறி இருக்கலாம். ஆனால் வந்து இந்த ஆம்கோல் அளவு வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்க மாறாது பார்த்தீங்களா. அதே 1 இன்ச்சு தான் நான் எடுத்திருக்கேன் எல்லாத்துக்குமே. 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு இந்த 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுன்னு இது மாறவே மாறாது. இந்த மாதிரி சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்கெட்டு இந்த ஆம்கோல் அளவு சுருக்கஞ்சல் இது வந்துலாம் உங்களுக்கு வரவே வராது. இந்த எது வந்து பாயிண்டாக வருதோ, ஒரே அளவாக வருதோ, அதை அந்த ஜாக்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுருந்தேன்னா உங்களுக்கு வந்து ஜாக்கெட்டு வந்து கட்டிங் வெட்டுறதுக்கும் சரி, ஜாக்கெட் இல்லாமல் ஒரு ஜாக்கெட்டு தந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வெட்டுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த டிப்ஸு. இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிப்ஸ் சொல்லுவேன்.